வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை ரிட்டன் பை மேரி போத்தம் ஹவ்விட். இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட். இவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1799 டு 1888. இவங்க பிறந்தது எங்கன்னா கோல்ஃபோர்ட் இன் கிளாஸ்டர்ஷயர். இவங்க படித்ததெல்லாம் வீட்டிலேயே தான் படிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேயே நிறைய வேர்சஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேரேஜுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவ்விட் கிட்ட சேர்ந்து இவங்க 180 புக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த போயம் எதை பற்றினா இந்த டைட்டிலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஸ்பைடரை பற்றியும் ஒரு ஃப்ளையை பற்றின கதை தான் இது. அதாவது ஃப்ளை அப்படின்னா ஈன்ட்டு நமக்கு தெரியும். பொதுவாக ஸ்பைடர் வந்து என்ன சாப்பிடும்? ஃப்ளையை வந்து சாப்பிடும். ஸோ இந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுதுன்னா எப்படியாவது பிளான் பண்ணி அந்த ஃப்ளையை தன்னோட வெப்புக்குள்ளே, அதாவது தன்னோட வலையில் விழ வைக்கணும். அதோட வெப்புக்குள்ளே வர வச்சுட்டேன்னா, அதாவது அந்த வெப்புன்னா தெரியும்ல, அந்த நெட்டுக்குள்ளே வர வச்சுட்டேன்னா அதை ஈஸியாக பிடிச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நிறைய கன்னிங் வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கிட்ட பேசுது. கன்னிங்னா தந்திரமாக வந்து அதுக்கிட்ட பேசி வரவழைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளை கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஸோ அட் லாஸ்ட் அந்த ஃப்ளையும் அதோட வெப்பில் போய் சிக்கிக்கிடுது. சரி, எப்படி என்னதான் பேசிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போயமுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. இப்போ அந்த ஸ்பைடர் ஃப்ளையை பார்த்து என்ன கேட்குது? நீ வந்து என்னோட பார்லருக்கு வாரியா? இங்கே பார்லர் அப்படிங்கிறது அதோட லிட்டில் ரூம், அதோட ரூமை குறிக்குது. ஸோ என்னோட ரூமுக்கு வாரியான்னு சொல்லிட்டு ஸ்பைடர் கூப்பிடுது. திஸ் த பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை. ஸோ நீ இதுவரைக்கும் ஸ்பை பண்ணதில், ஸ்பை அப்படின்னா நீ இதுவரைக்கும் உளவு பார்த்ததுலே என்னோட பார்லர், என்னோட ரூம் தான் ரொம்ப ப்ரிட்டியஸ்ட், அழகாக இருக்கும். த வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ வைண்டிங் ஸ்டயர். வைண்டிங் ஸ்டயர்னா வளைந்த படிக்கட்டு. ஸோ என்னோட ரூமுக்கு நீ வந்து எப்படி வரணும்னா அந்த வளைந்த படிக்கட்டு வழியாக தான் வரணும். And I have many curious things to show when you are there. ஸோ வந்து நான் வந்து உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் வச்சிருக்கிறேன். நீ வந்து அங்கே வந்தால் நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளை கிட்ட சொல்லுது இந்த ஸ்பைடர். ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின். ஆனால் அந்த ஃப்ளை வந்து ஸ்பைடர் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நோனோ நான் வந்து வரமாட்டேன், நீ வந்து என்கிட்ட கேட்குறது வந்து வெயின். வெயின்னா யூஸ் இல்லை, யூஸ்லெஸ், நீ வந்து கேட்டாலும் நான் வரமாட்டேன். ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டயர் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். எனக்கு தெரியும் யாரெல்லாம் உன்னோட வைண்டிங் ஸ்டயர், அந்த வளைத்த படுக்கட்டு வழியாக ஏறி வராங்களோ அவங்களெல்லாம் திரும்ப வந்து வர முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளை வந்து ஸ்பைடர் கிட்ட சொல்லுது. ஐ எம் ஷியோர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் சோ ஹை. வரமாட்டேன்னு சொன்னாலும் இந்த ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளையை விடுற மாதிரி இல்லை. என்ன சொல்லுது? நீ வந்து பார்க்க ரொம்ப டயர்டாக தெரிகிற டியர். ஏன்னா வந்து நீ அங்கே சோரிங் அப் சோ ஹை, நீ அங்கே இங்கன்னு மேலே உயரமாக பறந்து நீ ரொம்ப டயர்டாகி இருப்ப. வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட் செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. ஸோ வந்து நீ வந்து என்னோட பெட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து கேட்குது. தேர் ஆர் பிரிட்டி கர்டைன்ஸ் ட்ரான் அரவுண்ட் த ஷீட்ஸ் ஆர் ஃபைன் அண்ட் தின். கர்டைன்ஸ் அப்படின்னா அப்படி திரைச்சீலை, திரைச்சீலைகளெல்லாம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த ஷீட்ஸ் கூட நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், தின்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து சொல்லுது. அண்ட் இஃப் யூ லைக் டு ரெஸ்ட் அ வைல் ஐ வில் ஸ்னக்லி டக் யூ இன். ஸோ வந்து நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா, ஸ்னக்லி அப்படின்னா இறுக்கமாக இழுத்துட்டு போகிறது. ஸோ நான் கஷ்டப்பட்டு அப்படி ஒன்று இறுக்கமாக உள்ளே இழுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து கேட்குது ஃப்ளை கிட்ட. ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை ஃபார் ஐ ஹாவ் ஆஃபன் ஹியர்ட் இட் செட் தே நெவர் நெவர் வேக் அகெயின் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். ஃப்ளை உஷாரா என்ன சொல்லுது? நோ நான் வந்து நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், யாரெல்லாம் உன்னோட பெட்டு மேலே தூங்குறாங்களோ அவங்களால திரும்ப எழும்பவே முடியாது, அவங்களால திரும்ப வேக்கப், அதாவது முழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து சொல்லுது ஸ்பைடர் கிட்ட. செட் த கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை, டியர் ஃப்ரெண்ட் வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ. அந்த தந்திரமான ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட என்ன சொல்லுதுன்னா, டியர் ஃப்ரெண்டு நான் வந்து உண்மையாக தான் உன் மேலே அன்பு வச்சு கூப்பிடுறேன் அப்படிங்கிறத நான் உன்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ணேன்? ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரி குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட் இஸ் நைஸ். ஐ எம் ஷுர் யூ ஆர் வெரி வெல்கம்
will you please to take a slice? Pantry அப்படின்னா அதாவது ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ரூம். ஸோ என்னோட பேண்ட்ரிக்குள்ளே வந்து எல்லாமே குட் ஸ்டோர் தான் இருக்குது. குட் ஸ்டோர்னால் நிறைய நல்ல ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். ஒன்று வந்து நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன், நீ வந்து அதை எடுத்து ஒரு துண்டு சாப்பிட்டு பார்ப்பியா, ஒரு ஸ்லைஸ்னால் ஒரு துண்டை சாப்பிட்டு பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓ நோ செட் த லிட்டில் ஃப்ளை, கைண்ட் சார் தட் cannot be. I have heard what is in your pantry and I do not wish to see. இந்த லிட்டில் ஃப்ளை என்ன சொல்லுது? வேண்டாம் கைண்ட் சார், என்னால் முடியாது. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து அதை பார்க்க விருப்பம் இல்லை. I do not wish to see. Sweet creature, said the spider, you are witty and you are wise. How handsome are your horsey wings. How brilliant are your eyes. I have a little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall behold yourself. இந்த ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளையை விடுறதா இல்லை. இப்போ என்ன சொல்லி கூப்பிடுது? ஸ்வீட் கிரியேச்சர், அதாவது அன்பான ஒரு இனிமையான உயிரினமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையை கூப்பிடுது. நீ ரொம்ப விட்டி அப்படின்னா ரொம்ப புத்திசாலி, வைஸ் அப்படின்னாலும் அறிவு கூர்மை உள்ளவங்க. ஸோ வந்து அந்த ஃப்ளையை பார்த்து என்ன சொல்லுது? நீ ரொம்ப விட்டி, நீ வந்து ரொம்ப வைஸ், நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட விங்ஸ், உன்னோட இறகுகள் எப்படி இருக்குது? ஹாஸியாக இருக்குது. ஹாஸின்னா நல்லா பளபளப்பாக இருக்குது. உன்னோட கண்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமான கண்களாக வந்து இருக்குது. நான் வந்து என்னோட பார்லர், என்னோட ரூமில் வந்து ஒரு லுக்கிங் கிளாஸ் வச்சுருக்கேன், அதாவது ஒரு மிரர், ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன், ஒரு பார்லர் செல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். நீ வந்து ஒரு மொமெண்ட் என்னோட ரூமுக்கு வந்தன்னா நீ வந்து யூ ஷால் பிஹோல்ட் யுவர் செல்ஃப், நீ வந்து உன்னையே நீ பார்க்கலாம் அந்த மிரரில், அதாவது லுக்கிங் கிளாஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளை கிட்ட கூப்பிடுது. ஐ தேங்க் யூ ஜென்டில் சார், she said, for what you are pleased to say, and bidding you good morning now. I will call another day. இந்த ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா தேங்க்யூ சொல்லுது. தேங்க்யூ ஜென்டில் சார், நீங்கள் இதுவரைக்கும் என்னை பற்றி புகழ்ந்ததுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ப்ளீஸ் டு சே அண்ட் பிட்டிங் யூ, நான் வந்து இப்போ உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு நான் கிளம்புறேன், உங்களை வந்து அனதர் டே வந்து நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு நினைக்குது இந்த ஃப்ளை. The spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. இப்போ இந்த ஸ்பைடர் வந்து அப்படியே திரும்பி அதோட டென்னுக்குள்ளே போகுது. டென் அப்படிங்கிறது அதோட வெப்புக்குள்ளே போகுது. இந்த ஸ்பைடருக்கு நல்லா தெரியும் எப்படியும் இந்த சில்லி ஃப்ளை அப்படின்னா அந்த அற்பமான வந்து கண்டிப்பாக அதோட வலைக்குள்ளே கண்டிப்பாக வந்துரும்னு சொல்லிட்டு நினைக்குது. ஸோ ஹி wove a subtle web. சப்டில் வெப்னா மென்மையான அந்த வெப்பெல்லாம் பின்ன ஆரம்பிக்குது. இன் a little corner sly. ஸோ அந்த லிட்டில் அந்த கார்னர் அந்த மூளைகள்லாம் அந்த வெப்பை வந்து பின்னுது. அண்ட் set his table ready to dine upon the fly. அந்த ஃப்ளையை சாப்பிட்றதுக்கு ரெடியாக அந்த டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்குது. Then he came out to his door again and merrily did sing. டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பியும் அது அந்த டோர் கிட்ட வந்து பார்க்குது. வந்து பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக பாட ஆரம்பிக்குது. மெரிலி அப்படின்னா சந்தோஷமாக பாட ஆரம்பிக்குது. என்ன பாடுதுன்னு பாருங்க. கம் ஹிதர் ஹிதர் பிரிட்டி ஃப்ளை வித் த pearl and silver wing. Your robes are green and purple. There is a crest upon your head. Your eyes are like diamond bright, but mine are dull as lead. என்ன பாடுதுன்னா கம் ஹிதர் அப்படின்னா இங்கே வா, உன்னோட விங்ஸ் எப்படி இருக்குது, உன்னோட இறகுகள் எப்படி இருக்குன்னா பார்க்க பேர்ல் முத்துக்கள் மாதிரி இருக்குது, சில்வர் வெள்ளி மாதிரி இருக்குது. யுவர் ரோப்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ட்ரெஸ்ஸை குறிக்குது. ஸோ உன்னோட ட்ரெஸ் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனாக பர்பிளாகவும் இருக்குது. உன்னோட தலைக்கு மேலே ஒரு க்ரஸ்ட் இருக்குது. க்ரஸ்ட் அப்படின்னா உன்னோட ஹெட்டுக்கு மேலே ஒரு முகடு மாதிரி இருக்குது, அதாவது கொஞ்சம் தூக்கிட்டு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. உன்னோட ஐஸ் எப்படி இருக்குன்னா நல்லா டைமண்ட் மாதிரி பிரைட்டாக இருக்குது. ஆனால் என்னோடதை பாரு, என்னோட கண்கள் எல்லாம் ஈய மாதிரி இருக்குது. லீட் அப்படின்னா உன்னோட கண்கள் நல்லா டைமண்ட் மாதிரி இருக்குது, என்னோட கண்கள்லாம் லீடு ஈய மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் சொல்லுது. அலாஸ் அலாஸ், how very soon this silly little fly, hearing his wily flattering words, came slowly flighting by with buzzing wings. She hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head,
போர் ஃபூலிஷ் திங். அலாஸ் அப்படின்னா ஐயோ ஐயோ. லாஸ்ட்டில் என்ன ஆகுது, அந்த அற்பமான அந்த லிட்டில் ஃப்ளை என்ன பண்ணுது, அதோட ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் அப்படின்னா நல்ல தந்திரமான பேச்செல்லாம் கேட்டு வந்து அது வந்து உள்ளே போக ரெடி ஆகுது. கேம் ஸ்லோலி ஃப்ளைட்டிங் பை, அதாவது மெதுவாக பறந்து உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுது அதோட வெப்புக்குள்ள. பஸ்ஸிங் விங்ஸ் அப்படின்னா நல்லா சலசலக்கிற அந்த இறகுகளை வச்சு அப்படியே தொங்கிட்டு பறக்குது. நியர் அண்ட் நியரர், அப்படி பக்கத்தில் போகுது. அந்த ஃப்ளைட்டு மைண்டில் இருக்கிறது வந்து அந்த ஸ்பைடர் சொன்ன அதோட ப்ரில்லியண்ட் ஐஸையும் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ, அதாவது அதோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிச்சுல, அதை மட்டும்தான் யோசிச்சு பார்க்குது. திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் கிரஸ்டட் ஹெட், அதாவது உன்னோட ஹெட்டு நல்லா முகடு மாதிரி நல்லா அழகாக இருக்குது தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிச்சுல, அதை மட்டும்தான் யோசிச்சு பார்க்குது அந்த முட்டாள்தனமான அந்த ஃப்ளை. அட் லாஸ்ட் up jumped the cunning spider and fiercely held her fast. ஸோ லாஸ்ட்டாக என்னாச்சு, அந்த தந்திரமான ஸ்பைடர் வந்து அது பறந்து கிட்ட வந்ததும் அதை வந்து அப்படியே இறுக்கமாக கடுமையாக அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக. he dragged her up his winding stair into his dismal hen. அதாவது அப்படியே அந்த ஃப்ளையை இழுத்துட்டு போகுதான் எங்கன்னா வைண்டிங் ஸ்டயர்ஸ், அந்த வளைந்த படிக்கட்டுகள் வழியாக இழுத்துட்டு போகுது. இன்டு ஹிஸ் டிஸ்மல் டென், அதோட மோசமான குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. விதின் ஹிஸ் லிட்டில் பார்லர், அதாவது அதோட சின்ன அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. பட் ஷீ நெவர் கேம் அவுட் அகெயின், அதாவது தந்திரமாக அந்த ஸ்பைடர் வந்து ஃப்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. இனி வந்து அந்த ஃப்ளையால் திரும்ப வர முடியாது. அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் who may this story read to idle silly flattering words I pray you never give heed. என்னோட அன்பான குழந்தைகளே, யாரெல்லாம் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து வீணான மற்றவங்க வந்து ஏமாற்றக்கூடிய அளவுக்கு பேசுகிற வார்த்தைகளை கேட்டு வந்து நீங்கள் அதுக்கு வந்து கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொயட் சொல்கிறாங்க. unto an evil counselor close heart and ear and eye and take a lesson from this tale of the spider and the fly. கெட்ட ஆலோசகர்கிட்ட உங்களோட மனசையோ உங்களோட காதுகளையோ உங்களோட கண்களையோ அந்த பக்கமாக கவனம் வந்து செலுத்திடாதீங்க, கெட்ட ஆலோசகர்கிட்ட செலுத்திடாதீங்க. இந்த கதை மூலமாக ஒரு பாடத்தை படிச்சுக்கோங்க. ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை போயம் மூலமாக ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த போயட் சொல்கிறாங்க. இதோட இந்த போயம் முடியுது. உங்களுக்கு இந்த போயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.